கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அனைத்து பிரஸ்தவான்களும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எம்மட்டுமாய் எந்த ஒரு நாளை சேர்த்து கொடுத்து நம்மை சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு அருமையான மாலை வேலையை தேவனுடைய சத்தியங்களை தியானிக்க செய்துள்ளார். ஆகையால் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு கூட்டத்தினை நம்மை ஜெபத்திலே வழிநடத்த சகோதரர் அருள்மணி அன்பு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மெய் தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, ஆனந்த ஞானமுடையவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவகத்தின் அவை கூட எங்களுக்கு தந்த எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, அப்பா சதா காலம் எங்களை காத்து வருகின்ற எங்கள் தெய்வமே, ஒருவருக்கே எங்கள் ஊர்மாய் இருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே மிகுந்த துதி கன ஸ்தோத்திரம் மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஈரெடுக்கிறோம் தந்தையே. தேவனே அப்பா, கடந்த நாட்களில் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து தந்தையே, உடைய தெய்வீக சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டதற்காக உங்கள் சமூகத்தில் இன்று எங்களை உங்கள் சகோதர சகோதரிகளை கூட்டி சேர்த்த கிருபைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் கொடான கோடி நன்றிகளை அன்பு தந்தையே. இப்படியே கூட தேவனே, நீர் எங்களுக்கு இன்றைய ஒரு தினத்தில் எந்த ஒரு சத்திய ஆகர்த்திக்கார இருக்கின்றோ அதை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள, அப்பா அதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான நம்முடைய உன்னதத்தின் பலனாகிய வல்லமையை பிரசித்த ஆவி தந்து எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கூட மிகுந்த மாத்திரமே கூட கெஞ்சுகிறோம் ஜீவனப்பிதாவே. அப்பா இப்படியே கூட கேட்க போகின்ற சத்தியத்தினை நாங்கள் கேட்டவற்றோடு விட்டு அப்படி அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழவும், அப்பா தேவன் தாமே அனுமதிக்கக்கூடிய சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாயலாடைய தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. அப்பா இப்படியே கூட அன்பு தந்தையே, நம்முடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்த நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் உங்களுடைய தெய்வீக சித்தத்தையே நாங்கள் நிறைவேற்ற தேவன பேசப்பட தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவும் கூட தந்து வழிநடத்த வேண்டும் என்று கூட மிகுந்த மாதவர்களுடைய கெஞ்ச கேட்கக்கூடிய எங்கள் அனைவரும் இந்த பொறுப்பெடுத்திருக்காங்க தேவனே. இப்படியே கூட இந்த கூடையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்கள் ஒவ்வொருத்தையும் வழிநடத்த வேண்டும் கூட மிகுந்த மாதவர்களுடைய கெஞ்ச அப்படியே கூட இந்த கூடையில் வர தாமதிக்கிற அநேக சகோதரியும் உடைய சமூகத்திலே துரிதமாய் கூட்டி சேர்க்கும்போதே கூட மிகுந்த மாதவர்களுக்கு கெஞ்சுகிறோம் ஜீவன பிதாவே. இப்படியே கூட இந்த சிறிய ஜாபத்தினை, இந்த சிறிய மஞ்சாட்டினை எங்கள் ரட்சகரும் போதகரும் குருமாய் இருந்து வந்திருந்து ஆளுகை செய்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த மாத்திரமே இந்த ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் சர்வ வளம் இருந்த அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று ஆசரிப்பு கூடா நிழல்கள் என்ற தலைப்பின் கீழ் அநேக சத்தியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த ஒரு நாளிலும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை தொகுத்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஒரு நாளிலும் கூட நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாக வகுப்புகளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வார இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம மீண்டும் இணைந்திருக்கிறோம். கடந்த வாரங்களில் வாலிபர் மாநாட்டில் இருந்ததுனால இந்த வகுப்பு நடைபெறாமல் இருந்துச்சு. அதனுடைய கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்துட்டு தொடர்ச்சி கடந்த 2-3 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதா வகுப்புல பாவ நிவாரண பலியின் நாள் குறித்து நம்ம பார்க்கறோம். இந்த பாவ நிவாரண பலியின் நாள் அப்படிங்கும் போது இதை குறித்து ஒரு சுருக்கத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இந்த இன்னைக்கு உரிய போர்ஷன்ஸ்ல நம்ம கடந்து போகலாம். பாவ நிவாரண பலியினால் என்ன அப்படின்னு சொன்னா, யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தாங்க. அந்த ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பாவங்களை எல்லாம் அவங்க சுத்திகரிச்சு கொள்றதுக்காக
ஒரு நாளை தேவன் நியமிச்சு கொடுத்திருந்தார். அந்த நாளுக்கு பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கிக் கொள்றதுக்காக ஒரு சில நியமங்களை மோசே மூலமா ஆரோனுக்கு கொடுத்திருந்தாங்க. முழுவதுமாக அபிஷேகம் செய்து அவருடைய ஃபுல் யூனிஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த முழு மகிமையான ஒரு வஸ்திரத்தை தெரிச்சு கொண்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, முதலாவது காளையை கொண்டு வந்து பிரகாரத்துல அந்த காளையை அடித்து கொன்று அந்த காளையினுடைய சரீரத்தை பலிபீடத்தை வச்சு தகனிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பலிபீடத்தினுடைய நெருப்பெடுத்து கொண்டு போய் தூப வர்க்கம் போட்டு தூப வீடத்துல இருந்து அந்த பரிசுத்தத்துல இருந்து ஒரு தூப மேகத்தை எழுப்பி மகாபரிசுத்தம் நிறையும்படியாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தூப வர்க்கங்களை போடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த காளையினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு மகாபரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியின் இந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பாக 7 தரம் ரத்தத்தை தெளிக்கிறாங்க. இது எதற்காக? இந்த காளையினுடைய பலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோன் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்திற்காகவும் இந்த சுத்திகரிப்பை செய்யறாங்க. அது காளையினுடைய பலி நேரடியாக ஆரோனுக்கும் ஆரோனுடைய குடும்பத்தாருக்கும். எதற்காக ஆரோனுக்கு இந்த காளை பலியிடப்படுது அப்படின்னா, ஆரோன் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. ஆரோனுடைய பாவத்துக்கான ஒரு சுத்திகரிப்பை அங்க காளை என்று ஒரு பலியை முதலாவது கொடுத்துருந்தாங்க. இதை செஞ்சா மாத்திரம்தான் ஆரோன் உள்ள தைரியமா போயிட்டு ஜீவனோட வர முடியும். தன்னுடைய பாவத்தை இந்த காளை பலி மன்னிக்கிறதாக இது முதல் பலியா தேவன் கொடுத்திருந்தாங்க. இதைதான் நம்ம இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த காளையினுடைய பலி செலுத்த முடியாம போச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பலிகளையும் அடுத்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முன்பாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த காளையினுடைய பலிக்கு அப்புறம் 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளாட்டு கடா கத்திரிக்கன்று சீட்டோ, இன்னொரு வெள்ளாட்டு கடா போக்காட்டுக்கான சீட்டு போட்டு பார்த்து எந்த சீட்டு எந்த ஆட்டுக்கு விழுகுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பலியாக அடுத்தது காளையை தொடர்ந்து இன்னொரு ஆட்டுக்குட்டியோட பலி செலுத்தப்படும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய பலி செலுத்தப்படும் பொழுது அது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் அங்க அவங்களுடைய பாவம் நீக்கி சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்னொரு போக்காடாக விடப்பட்ட ஒரு ஆடு அது உயிரோட என்ன பண்ணா வனாந்தரத்தில் விடப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் பாவ நிவாரண பலியினுடைய அந்த நாள் முறைமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம், இந்த காளையினுடைய பலி எதை அடையாளப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்துல எந்த காரியங்களை படிச்சாலும் அது வெறும் நிழலாய் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அவனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட ஆவிக்குரிய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆவிக்குரிய விளக்கங்கள் முழுவதுமாக அது புது சிருஷ்டிலாகிய நம் அனைவரையும் சார்ந்து இருக்கிறத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து இந்த காளை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் அந்த காளையும் அடையாளப்படுத்துது. எந்த ஒரு இடங்கள்ல அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த அந்த 33 வருஷம் வாழ்ந்த அந்த பரிசுத்தமான மனுஷீக உரிமைகள் அதுதான் இந்த காளை அடையாளப்படுத்து. அந்த மனுஷனுடைய நிலைமை, பரிபூரண மனுஷ நிலைமை தான் அடையாளப்படுத்துறது இந்த காளை. அப்போ ஆரோன் காளையை அவரை அடிச்சு பலியா கொடுத்து அந்த ரத்தத்தை கூட தெளிக்கிறார் இல்லையா? அப்போ இது எப்படி காளையும் இயேசு கிறிஸ்து, ஆரோனும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எப்படி இந்த 2 ஆரோன் அடிக்கிற பலியாகக்கூடிய காளையும் பலி செலுத்தக்கூடிய ஆரோனும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதான் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பாடம் பார்த்து முடிச்சிருந்தோம். இயேசு கிறிஸ்து தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு 2-3 வசனங்கள் கூட நம்ம படிச்சோம். அதாவது தன்னைத்தானே அவர் பலியாக கொடுத்தது. இயேசு கிறிஸ்து யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம தானாக முன்வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்திற்காக என்ன பண்றாருன்னா தன்னைத்தானே அங்க பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நிலையை
அந்த கிறிஸ்து எடுத்த அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த தேவ சமூகத்துல அது எப்படி இருக்குன்னா, அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த சுகந்த வாசனை அப்படிங்கும் போது அந்த முதலாவது போட்ட அந்த தூப வர்க்கம், அதை தொடர்ந்து நடந்த பலி, எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒட்டுமொத்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவர் கொடுத்த ஈடுபலியை அடையாளப்படுத்துறதாக பார்க்கணும். அந்த ஈடுபலிக்கு பின்பாக யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம கிறிஸ்துவாக ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவ சித்தத்தை அவர் இந்த பூமியில நிறைவேற்றின ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துறதை பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவனுடைய பலி முதலாவது அந்த பலி யாருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான், அது மாற்றமே இல்லை. ஆனா ஒட்டுமொத்த உலகத்திற்குங்கிறத தாண்டி அவருடைய பலி நேரடியாக யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை சீசர்களுக்கும். இப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க சீசன். அதே மாதிரி நான் ஏற்றுக்கொண்டா எனக்கு முதல்ல மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய பலி, அவருடைய ஈடுபலி முதல்ல அப்ளை ஆகுது யாருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு. இவர்கள் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை விசுவாசத்தின் மூலமாக இருந்த நீதிமான்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அதுதான் இந்த பலியில அடுத்தது வரக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். 2 வெள்ளாட்டு கடாக்கள் வந்து நிற்கும். இந்த 2 வெள்ளாட்டு கடாக்களும் நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வசனம் கூட நம்ம வாசிக்க முடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இதுதான் 2வது பலி. இந்த பலியில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம் அன்பான சகோதரி வாசிக்கிறீங்களா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடே நிறுத்தி. ஆமாங்க, தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த பாவ நிவாரணம் நடக்கூடிய காரியங்களை வசனமாக நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனத்துக்கான விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம். 2 ஆடு இருக்கு. அந்த 2 ஆடுல ஒரு ஆடு கர்த்தருக்கென்று பலியாக போகுது, இன்னொன்று போக்கடாக வனாந்தரத்துக்கு உயிரோடு விடப்படுது. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2வது பலி என்ன அப்படின்னா இது வெள்ளாட்டு கடாவுடைய பலி. இந்த வெள்ளாட்டு கடாவுடைய பலி அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது? முதல் பலி காளை பலி, அது ஆரோனுக்காக ஆரோனுடைய குடும்பத்தாருக்காக. இந்த வெள்ளாட்டு கடாவுடைய பலினா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக பலியாகக்கூடிய இந்த வெள்ளாட்டு கடா யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒட்டுமொத்த சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்த புது சிருஷ்டிகள், ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். இந்த பலியின் ஜீவியத்துல கிறிஸ்துவை போலவே நாங்களும் வாழணும் அப்படின்னு தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்த அத்தனை பேரையும் அடையாளப்படுத்துறதா இந்த வெள்ளாட்டுக்கடா. இந்த வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து நிக்கிறது 2 ஆடு வந்து நிக்குது. அந்த 2 ஆட்டுல அங்க சீட்டு போட்டு பார்க்குறாங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்ற நீங்க ஜஸ்ட் இமேஜின், நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆட்டுக்கடாவுக்கு சீட்டு போடுறதுனா என்ன அப்படின்னா இப்போ 2 ஆடு இருக்கும். இது ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா அங்க எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்தாங்கன்னு தான் வசனம் இருக்கு. அங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படல. ஒருவேளை இப்படி இருக்கலாம். பாருங்க, சீட்டு போடுறதுனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆடு நிற்குது, 2 ஆடு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல எது போக்காடா போக போகுது, எந்த ஆடு உள்ள பலி செலுத்தி கர்த்தருக்கென்ற ஆடா போக போகுது அப்படின்னு சீட்டு போட்டுப்பாங்க. 2 ஆடு இருக்கு.
இப்போ ரெண்டாட்டில் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ 2 சீட் இருக்கும். கர்த்தருக்காக பலியாடு போக்காடு, பலியாடு போக்காடு அப்படிங்கிற 2 சீட் இருக்குமா? அந்த 2 சீடு இந்த முதல் ஆடு ஒரு 2 ஆடு இருக்குன்னா, இப்போ இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று, 2 ஆடு வச்சுக்கோங்க. இந்த 2 ஆட்டுக்கும் இப்போ நம்ம சீட்டு போட்டு பார்க்கணும்னா அங்கே எப்படி நடக்கும் அப்படி சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ முதல் ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்கு இது போக்காடா கர்த்தருடைய ஆடா அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு போடும்போது அங்கே யாராவது ஒருத்தர் தான் எடுத்துருக்கணும். மேபி ஆரோனே அங்கே எடுத்துருக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ரெண்டு சீட்டில் ஏதோ ஒன்று இப்படி இந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஓகே, இது கர்த்தருக்கென்று பலியாகக்கூடிய ஆடு அப்படின்னு அதை தீர்மானிச்சுவாங்க. அடுத்தது மீதமுள்ளது அது போக்காடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக முடிவாயிடும். அப்போ சீட்டு போட்டு தான் அங்கே தீர்மானிக்கப்படுது. நம்ம வேத வசனங்களில் நம்ம வாசிச்சுக்கிறோம். எந்த ஒரு முடிவும் நம்ம ஊரிம் தும்மிம் குறித்து நம்ம பாடம் எடுக்கும்போது நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துல குழப்பங்கள் ஏற்படும் போது அந்த ஊரின் தும்மியுடைய காரியங்களை வச்சு பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஆரோன் இந்த இடத்துல ஏன் சீட்டு போட்டு பார்க்குறாங்க? அந்த ஊரின் தும்மி வச்சு பார்த்துருக்கலாமே அப்படி கூட ஒரு கேள்வி ஒன்று. அவங்களுடைய மார்பதக்கத்துக்குள்ள 2 கல் இருக்கும். ஊரின் தும்மின் 2 கல். அந்த 2 கல்லே ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் அந்த கல்லே இருக்கு. பட் அந்த கல் இங்கே பயன்படுத்துகிற மாதிரி சொல்லல. அந்த கல் ஏன் பயன்படுத்தலை, அங்கே ஏன் சீட்டு போட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை இந்த ப்ராசஸிங்க்கு சீட்டு தான் சரியாக இருக்கும் அப்படின்றது கூட மேபி அவங்க முடிவெடுத்துக்கலாம். அங்கே ஊரின் துணி இந்த ப்ராசஸுக்கு பயன்படுத்தாமன்றது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படலை. அது வேதாகமத்தில் அதுக்கான வெளிச்சம் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம எழுதப்படாத விஷயங்களுக்காகவோ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், அதுக்கு அதை அனுமானிக்கிறோம். அது ஏன்னு தெரியல, கேள்விகள் வருது. ஆனால் அதுக்கான விடை கிடைக்காத போது நம்ம நாமளாக எதை அனுமானித்து எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை தேவனுக்கு சித்தம்னா ஒரு சில காலங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் இது ஏன் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் மத்தியில் அது பகிர்ந்து கொடுக்கப்படுங்கிறது கூட நம்ம சொல்லிடுறோம். சரி, இப்போ வெள்ளாட்டு கடால கர்த்தர்கண்டு பலியாகக்கூடிய ஒரு ஆடு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டை எப்படி பலி செலுத்துவாங்க? காளையினுடைய பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரியே பண்ணுவாங்க. இப்போ காளையினுடைய பலி எப்படி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காளையை கொண்டு வைப்பாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, பிரகாரத்துல காளையை வெட்டப்பட்டுச்சு. சரிங்களா? பிரகாரத்துல அந்த பிரகாரத்துல அதனுடைய சரீரத்தை பலிபீடத்தில் வச்சு தகனிச்சு ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, மகாபரிசுரத்துல அந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பாக 7 தரம் அங்க என்ன பண்றாங்கன்னா தெளிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரியே இந்த ஆட்டுக்கடாவையும் கொண்டு எங்க நிறுத்துறாங்க அப்படின்னா, பிரகாரத்துல இல்லை, பிரகாரத்துக்குள்ளதான், ஆனா கரெக்டா எங்கன்னா பரிசுஸ்தலத்திற்கு முன்பாக. நல்லா கவனிச்சுக்கணும், பரிசுத்தலத்துக்கு முன்பாக தான் இந்த 2 ஆட்டையும் கொண்டாந்து நிறுத்தி அங்கதான் சீட்டு போட்டு தேர்வு செய்யறாங்க. வசனம் வாசிக்கலாம். வாசிக்கும் சகோதரி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்கள் நீங்க வாசிக்கணும். லேவியராகமம் வசனம் 16ஆம் அதிகாரம் வசனம் 15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, பின்பு 16ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். ஆமாங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கும் போது அங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காளையினுடைய பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சோ. நீங்க பாருங்க, காளையினுடைய பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி இங்க பாருங்க, காளையினுடைய ரத்தத்தை தெளித்தது போல அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்போ காளையை எந்த மாதிரி அவங்க கொண்டு போய் அந்த ப்ராசஸ் பண்ணாரோ அதே மாதிரியே இந்த வெள்ளாட்டுக்கடாவும் நடக்குது. அப்போ இந்த வெள்ளாட்டுக்கடா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்துது. நம்ம எளிமையா சொல்லிட்டோம். அப்போ பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்துதுன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், அன்பான சகோதரர்களே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குது? இதுக்கு தான் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம படிச்சுட்டு வரும்போது, புது சிருஷ்டிகள் நம்ம எல்லாரும் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் பரிசுத்தத்தில் இருக்கிறோம்.
இல்லைங்களா? கரெக்டா பரிசுத்தலத்துல தான் இருக்கிறோம். பரிசுத்தலம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாவது திரை கடந்துட்டோம். எப்ப நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கோம் அப்படின்னா, இரண்டாவது திரை முதல் பிரகாரம் இருக்கும், இரண்டாம் திரை பரிசுத்தலத்துக்கு இருக்கும், மூன்றாவது திரை மகாபரிசுத்தலத்துக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ பரிசுத்தலத்தினுடைய திரை இருக்கும், மகாபரிசுத்தலத்து திரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பரிசுத்தலம். இதுதான் புதுசுடைய வாழ்க்கை. இதுக்கு பேர் பலியின் ஜீவிய நாட்கள் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்லலாம். அதாவது ஒரு வேதமானவர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ அந்த நாள்ல இருந்து நாம சாக வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி நம்முடைய வாழ்நாட்கள், ஆவிக்குரிய நாட்கள், தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிச்ச நாட்கள். இந்த நாள்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ற அந்த நாள் எப்படி இருக்குதுன்னா, நம்முடைய ஜீவ பலியாக நம்ம செலுத்துறோம். அதுதான் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எப்படி சொல்றேன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எப்படி காளை பலியாகுச்சு அதே மாதிரி இந்த ஆட்டுக்கடாவும் பலியாகுது. சரியா? இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த பூமிக்கு வர்றார். நீங்க கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நல்லா உன்னிப்பா கவனிக்கும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கிறிஸ்துவ போல இருக்கா அப்படின்றது நீங்க இயேசு கிறிஸ்து பலி போலவே நம்முடைய பலி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துடைய பலி எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துடைய பலினா முதல்ல என்ன? கிறிஸ்து செலுத்தின பலி எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரோ, யோர்தான் நதிக்கரையில எப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினாரோ அந்த நாள்ல இருந்து அவர் பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய பலி எப்ப முடியுது அப்படின்னா, சிலுவை மரணத்துல முடியுது. 33 வருஷம் உயிரோட வாழ்ந்த நாள்ல 3 வருஷம் முழுக்க தன்னுடைய வாழ்நாளையே அவர் என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் பலி செலுத்துறது. கொஞ்சம் கொஞ்சமா பலியாகி கடைசியா ஒரு நாள்ல இதுதான் பலியின் ஜீவியம். பாருங்க, எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்ப இருந்து பலி செலுத்துறார் அப்படின்னா எப்படி பலி கொடுத்திருப்பார் அப்படி சொல்லி நீங்க கவனிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைய எந்த காரியங்களை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதுல எந்த விதமான சுயநலமோ எதுவுமே இருக்கக்கூடாது, அவருக்கென்று எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே தேவனுக்காக. தீர்மானம் 1. 2வது தீர்மானம் என்ன அப்படின்னா, அவர் வாழ்நாள் முழுக்க சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்கணும். 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவாரு. அதுல எத்தனை பேருக்கு புரியுதோ அப்படி புரிஞ்சவங்களை ஸ்திரப்படுத்தணும். அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்துடைய போதனை ஏற்றுக்கொண்டவங்க சீசர்கள், அந்த சீசர்களை ஸ்திரப்படுத்தணும். இந்த 3 விஷயம் நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவ எப்படி பலியானார் அப்படின்னா, முதல் பலியாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சார். அப்படி முழுவதும் அர்ப்பணிக்க என்னன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய சித்தத்தை நான் செய்ய போறதில்ல, தேவனுடைய சித்தத்தை தான் நான் செய்ய போறேன். அதான் ஒரு வசனம் நான் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அப்பா பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இது கிறிஸ்துனுடைய எப்பொழுதுமே அவருடைய வாயில் வரக்கூடிய ஒரு துதியினுடைய வார்த்தையா இருக்கும். தேவனை குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய சித்தத்துல தேவனுடைய சித்தத்தை அந்த பூமியில் செய்வார். இது முதல் தீர்மானம். அதான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, எதை செஞ்சாலும் அவர் முழு அர்ப்பணிப்போடு செய்யறார். அந்த காளை பிரகாரத்துல வெட்டப்பட்டுச்சு. முழு சரீரத்தையும் என்ன பண்றாங்கன்னா பலிபீடத்தில் வச்சு எரிச்சிடறாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலன்னா, தலையை மட்டும் எடுத்து தனியாக வைக்கல, இல்ல கொஞ்சம் ஒரு பாடியில கொஞ்சம் மாமிசத்தை மாத்திரம் தனியாக எடுத்து வைக்கல, அந்த சரீரத்தை வச்சு தகனிச்சதா தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா முழுமையா அங்க வச்சு பலிபீடத்தை வச்சு எரிக்கப்பட்டாச்சு. அன்பான சகோதரர்களே, தன்னை முழுசா அர்ப்பணிச்சதுக்கான அடையாளம். ஓகேவா? அடுத்தது
அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ரத்தம் எங்க போகுது அப்படின்னா மகாபரிசனத்துக்கு போய் அங்க 7 தரம் தெளிக்கப்படுது. அப்படின்னா அவருடைய ரத்தம் அங்க அவர் சிந்தின ரத்தம் ஒரு முழுமை. 7ங்கிறது ஒரு முழுமைக்கான அடையாளம். ஆவிக்குரிய ரத்தத்துல 7 ஒரு முழுமைக்கான அடையாளம். அங்க 7 அப்படிங்கிறது ஒரு பரிபூரணத்துக்கான அடையாளம். அப்படின்னா பரிபூரணமா அவருடைய பலி அங்க தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை அங்க காட்டுறோம். 7 முறை தெளிக்கிறது. அப்ப கிறிஸ்து மரிச்சு தேவன் திரும்ப எழுப்பினார் இல்லையா, அப்போ அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு தேவன் கொடுத்து. அவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். மரித்தவர் தேவன் கிறிஸ்துவை முதல்ல உயிரோடு எழுப்புறார். சரிங்களா? முதற் பலன் கிறிஸ்து, அதுல மாற்றமே இல்லை. முதற் பலன் கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுதலுடைய சாட்சி அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி இதான் காளையினுடைய பலி. இப்போ காளை பலியானது போலவே சபையாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இப்ப அதே மாதிரி பலியாகணும். எப்படி பலியாகிறது அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து போல ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து போல வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்ன, இதை குறித்து எங்க வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். சரி, அப்போ ஒரு மாதிரியை கிறிஸ்து வச்சு போயிருக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஃபுட் மார்க் நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு அடிச்சுவடுனா நீங்க இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கலாம். நீங்க ஒரு பீச்ல ஒரு வாக் போறீங்க அப்படின்னா அந்த மணல்ல அப்படியே நீங்க நடந்து போன அந்த தடம் அப்படியே இருக்கு. சரியா? இதான் அந்த அது அப்படியே ஒருத்தர் நடந்து போயிருக்கிறார் அப்படின்னு நல்ல ஒரு 15 நடந்து போகும்போது ஒரு ஆள் நடந்து போனதுக்கான கால் தடம் தெரியும். அதே மாதிரிதான் அது பேர் தான் அடிச்சுவடுன்னு சொல்லுவோம். அந்த அடிச்சுவடை கிறிஸ்து நமக்கு ஏன் வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா, அவரை ஃபாலோ பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட் மார்க்கை ஃபாலோ பண்ணி போனோம்னா அவர் எங்க போனாருன்னு நம்ம போயிடலாம். அவர் எங்க போனார்னா பிதாவின் இடத்துக்கு போனார், பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு போனார். இப்போ நாம ஃபாலோ பண்ணி போனோம்னா நாமளும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு போயிட முடியும். சரிங்களா? இப்போ அந்த அடிச்சுவடை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுதா? என்ன அடிச்சுவடை நமக்கு தெரியுது? ஏன்னா ஆட்டுக்குட்டி காளையை போலவே அங்க பலியாகப்பட்டிருக்குது. அதான் கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி. ஏன், எப்படி, இது நமக்கு தெரியுதா? அடிச்சுவடு நமக்கு தெரியுதா? கிறிஸ்துவோட அடிச்சுவடுன்னா கிறிஸ்து எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, முழுவதுமாக எல்லா விதமான போதனைகளையும் கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டார். நமக்கு நேரடியாக நமக்கு கொடுத்தாரா? நமக்கு நேரடியாக கொடுக்கல. அப்போஸ்தலர்கள் கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு அதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்து வச்சுக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு புது சிருஷ்டி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கும், தேவனுக்கு பிரியமான காரியம் எது, கிறிஸ்துவின் சாயலை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு அநேக விதமான சத்திய போதனைகள் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம தேடி வாசிக்கும் போது, அதை வேத ஆராய்ச்சி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் நமக்கு ரொம்ப கிளியர் விஷன் நமக்கு ஒரு கிடைக்கும். அந்த கிளியர் விஷன்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம நீதிமான் ஆயிடுவோம். நீதிமான் ஆயிட்டாலே போதுமா அப்படின்னா அது கட்டாயமா இல்லை. அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஒரு பரிசுத்த நிலை அடையணும். நீதிமானுக்கு அடுத்தது ஒரு பரிசுத்தவான் நிலை அடையணும் இல்லையா? அந்த பரிசுத்தவான் நிலை அப்படின்னா நம்ம அதுலயே விசுவாசிக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமா, நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், அதோட முடிவு போறதில்ல. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிச்சா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே என்ன பண்ணணும்னா வாழணும். அப்ப அவர் எப்படி வந்தார்? ஒரு பலியோட வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அதான் பவுல் அப்போஸ்தலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்காமல்ல நிமித்தமாக பாடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. எப்படி? அவர் நிமித்தமாக பாடுகள். கிறிஸ்து விசுவாசித்தா அதோட முடியறது இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பாடுகள் இருக்கு. அந்த பாடுகள் தான் ஆடு பலி. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. 2 ஆடுமே நிக்குது. எந்த ஆட்டுக்கு வேணாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம், பலியாகிற வாய்ப்பு. ஆனா ஒருவேளை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வாய்ப்பு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கல. நான் வாய்ப்பு, பரலோக வாய்ப்பு, அதாவது பரிசுத்தத்துக்கு பிரவேசிச்சு அடுத்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டு தேவ சமூகத்துக்கு நம்ம போய் சேரக்கூடிய அந்த வழிக்கு அந்த பரலோக
பரலோக ராஜ்யத்துல அந்த சிங்காசனத்துல போய் இருக்கிறதுக்கு, அதாவது சாகாமை அழியாமை அப்படிங்கிற அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, சாகா வரம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி ஒரு நிலையை அடையிறதுக்கு இந்த இந்த பூமியில எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. அதான் சீட்டு விழுகிறதுக்கான அடையாளம். அப்போ எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா கரெக்டா பலி செலுத்த போறாங்க அப்படின்னு இப்போ தேவன் பார்க்குறாரு. இப்போ நீங்களும் நானும் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் எப்போ சில வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருப்போம். எப்படி வாழ்க்கை? எந்த விஷயம் செஞ்சாலும் அது சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஒன்று. அடுத்தது, நிறைய ஊழியங்கள் செய்யணும். 2, நம்முடைய குணலட்சணத்தை நம்ம சரி செஞ்சு நிறைய மாற்றிக்கொண்டு சபையாகிறதுக்கான முயற்சியை எடுத்து மறுரூபமாகணும். 3, அப்படி நாம எப்படி மற்றவங்களுக்கும் நமக்கு முன்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். 4, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். சரியா? இதைத்தான் செய்யறதுக்கு தேவன் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறார். ஒரு வசனம் சங்கீதம் 50:5 வாசிக்கிறோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அங்க அதனாலதான் ஆடு எங்க வந்து நிக்குதுன்னா பரிசுத்தத்துல வந்து நிக்குது. பலியினாலே என்னோட உடன்படிக்கை யாரு? தேவனோட யாரெல்லாம் உடன்படிக்கை செஞ்சாங்க அப்படின்னா, இங்க நாம தான் அங்க தேவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். ஓகேங்களா? தேவனோட உடன்படிக்கை செஞ்சது யாரு அப்படின்னா நீங்க நாம எல்லாம். யாரெல்லாம் தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களோ, அவங்க எல்லாரையும் தேவன் கூட்டுறாங்க. எங்க? அங்க வாங்க வாங்க வந்து நில்லுங்க. அந்த நமக்கு தெரியும். அது போக்காடுனா அது வந்து தெரியும். அது வந்து திரள் கூட்டம் வகுப்பாரு வச்சுக்கோங்க. திரள் கூட்டம் வகுப்பாரு உடன்படிக்கை செஞ்சவங்கதான். கர்த்தருக்காக பலியாகக்கூடிய அந்த ஆடு அவங்களும். அப்படின்னா அந்த 2 ஆடுமே யாரை அடையாளப்படுத்துதுன்னா ஒட்டுமொத்த வேதமானவர்களும் அடையாளப்படுத்துது. 2 ஆடையும் கொண்டாந்து நிறுத்துறாங்க. இப்போ தேவன் 2 பேர்த்துக்குமே காமனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. உங்கள யார் பலியாக போறா அப்படின் போது, அதாவது அங்க அந்த சீட்டு விழுந்ததுக்கான அடையாளத்தை நம்ம வந்து நிழல பொருளா பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, யார் பலியாக போறீங்க அப்படின் போது காமனா 2 பேர்த்துக்குமே ஓப்பனான ஒரு வாய்ப்பு. 2 வகுப்பா இருக்குங்க. யார் தேவனுக்கு உண்மையா உத்தவமா ஊழியம் செய்து உங்களை நீங்க பலியா செலுத்த போறீங்க அப்படி சொல்லும் போது, சபை அங்க சரியா அங்க செஞ்சிடறாங்கன்னு பார்க்கணும். சபை எப்படி செஞ்சிடறாங்க அப்படின்னா, அதான் கர்த்தருக்கென்று ஆடா அங்க மாறுது. இப்போ சபை வகுப்பா இருக்கக்கூடிய வைராக்கிய வாஞ்சை தங்களுடைய பலியின் ஜீவி நாட்களை ரொம்ப சரியா பயன்படுத்தி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பலியாகிறாங்க. பலியாகிறது பேசுறோமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்க பலியாகிறோம்? எப்போ பலியாகிறோம்? நம்முடைய பலி எப்போ தேவ சமூகத்துல போகுது அப்படின்னா, நீங்க நீங்க பலியாயிட்டு இருக்கிறீங்களா? நீங்க பலியின் ஜீவித்தில் இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அருமையான சில உதாரணங்கள் நான் சொல்றேன். உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்றதுக்கான சில ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுக்கோங்க. நீங்க நன்மை செஞ்சு பாட அனுப்பிக்கிறீங்களா? நீங்க பலியாயிட்டு இருக்கீங்க. இந்த சத்தியத்துக்காக நீங்க உங்க போராடுறீங்களா? உங்க வீட்டுல இல்ல உங்க வெளியிடங்கள்ல நீங்க போராடுறீங்களா? நீங்க பலியாயிட்டு இருக்கீங்க. நீங்க கர்த்தருடைய ஆடு. சரியான பலியாடு. எல்லா பாடுகளும் கிறிஸ்துவ பாடுகள் இல்லை. பாடுகள்ல 2 பாடுகள் இருக்கு. உபத்திரவங்கள்ல 2 உபத்திரவங்கள் இருக்கு. அதை நம்ம சரியா பார்க்கணும். சத்தியத்துக்காகத்தான் நம்ம பாடுபடுறோமா? உங்களுடைய வாழ்க்கை சத்தியத்துக்காக பாடுபடுறமா இருக்கா? எப்படி அப்படின்னா, நீங்க இந்த சத்தியத்துல தொடர்ந்து ஓடுவதற்காக உங்களுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கு. நீங்க உண்மையாக நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய ஆடு. அடுத்தது, தேவனுடைய அதன்படி கேட்ட சத்திய பாடத்திற்காக அதை நம்ம என்னுடைய இதயத்தில் நிறுத்தி அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருதா? நிறைய தடைகள் வருதா? நீங்க தான் கர்த்தருடைய ஆடு. அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரிதான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே இப்படித்தான் பாடுகள் பட்டிருக்காங்க. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார். எவ்வளவு பாடுகள்.
அதை எப்படி விட்னஸ் பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அன்பான சகோதர சகோதரர்களே, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் அப்படின்னு அவ்வளவு பாடுகள் வந்துச்சு. அவர் பவுல் லிஸ்ட் ஒர்க் பண்றார். அவருடைய ஊழிய பிரயாணங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சார் அப்படிங்கறத சொல்றார். நான் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன், இந்த சத்தியத்திற்காக நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கேன். அவர் ஒரு பெரிய ஸ்காலர்னா நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கிறாங்க. ஒரு பரிசேயன் அப்படின்னா சொசைட்டில நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல படிச்சிருக்காங்க, நல்ல ஜாப் போகக்கூடிய இடத்துல அவர் இந்த சத்தியத்துக்காக அதை விட்டுட்டு வந்திருக்கிறார் ஊழியத்திற்காக. அதான் அப்படிதான் ஆரம்பிக்கும் அவருடைய. அடுத்தது போற இடத்துல எல்லாம் அவருக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பட இருக்காரு. கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க, நிர்வாணமா இருந்திருக்கிறார். எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள்ல அவர் சிக்கியிருக்கிறார். பசி பட்னியில கிடந்திருக்கிறார். அப்படியே அதை படிக்கும்போது நம்ம கண்ணீரெல்லாம் அப்படியே என்னன்னா வரணும். ஏன்னா ஊழியம் பண்றாங்க எல்லாருக்குமே பவுல் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கும். இது கூட நான் அநேக முறை சொல்றது உண்டு, உங்கள் மத்தியில நான் சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் நிர்வாணத்துல இருந்த அப்படி சொல்லுவார். எப்படி அவர் நிர்வாணமா இருந்திருக்கும்? என்ன நிர்வாணம் அப்படின்னா, இவர்கிட்ட கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னா, இவர்கிட்ட எது பொண்ணோ வைடூரியமோ பணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான் அதையும் உருகிட்டு போயிருப்பான். அப்ப நிர்வாணத்துல இருந்திருக்கிறார். அவருடைய ட்ரெஸ் கூட இல்லாம இருந்திருக்காருன்னா, அந்த குளிரில் நிர்வாணத்துல இருந்ததெல்லாம் சிறையில ஜெயில போடும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பவுல் பட்ட பாடுகள், உபத்திரம். அதுதான் இப்போ அவருடைய பாடுகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய கடைசி நாட்கள் அவர் எப்படி சொல்றாருன்னா, இதுக்குதான் நான் வந்தேன், தெரிஞ்சுதான் நான் பாட அனுபவிக்கிறேன். ஏன் நான் எப்படியாவது சபையாகணும். பவுல் சொல்றார் கொலோசியர் 1:24 நம்ம படிக்கும்போது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்தில் நிறைவேற்றுகிறேன். எப்படின்னா, இதுல எப்படி சொல்றாருன்னா, நான் எவ்வளவு உபத்திரப்பட்டு அதெல்லாம் குறைச்சே படிப்போம், அவ்வளவு இருக்கு. ஆனா அவர் எப்படி தாழ்மையா பண்றாருன்னா, நான் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறேன், எவ்வளவு உபத்திரங்களை சந்திச்சுக்கிறேன், ஆனா இது கிறிஸ்துவோடைய பாடுகளோட ஒப்பிடும்போது இதுல ஒண்ணுமே இல்லைன்றார். காளை பலி வேற, ஆட்டினுடைய பலி வேற. அது நல்லா அவர் புரிஞ்சிருக்கு. காளை பலி பெரிய விஷயம், ஆடு அதே மாதிரிதான் பலியானாலும் ஆனா காளைக்கு ஈடாகாது அப்படிங்கிறது அவருடைய. அடுத்தது, இந்த பலி கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரோன் தான் காளையும் அடிக்கிறார். நான் சொல்றது நிழல் இல்லை. ஆரோன் தான் காளையும் அடிக்கிறார், ஆட்டுக்குட்டியும் அவர் தான் அடிச்சு வெற்ற பலி சுற்றார். அப்போ இந்த இடத்துல காளை ஆரோன் அது தன்னைத்தானே பலி, ஆடு கிறிஸ்து. இது எப்படி மேட்ச் ஆகும்? ஓகேங்களா? ஆடு ஆரோன் ஆட்டாங்க அடிக்கும்போது அங்க எப்படி இது மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது, நாம கிறிஸ்துவுக்குள்ளாக பலி செலுத்துறோம். அப்படின்னா கிறிஸ்து பலியை பார்க்குறோம், கிறிஸ்துவனுடைய பலியை நம்முடைய சரீரத்துல நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். அதனாலதான் அங்க வசனம் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து அப்படிங்கிறது இந்த ஒரு சரீரம், அந்த சரீரத்துல தலை இயேசு, மீதமுள்ள சரீர அங்கங்கள் எல்லாருமே சபை அங்கங்களாக நம்ம பார்க்கணும். இந்த கிறிஸ்துன்ற அமைப்புல நாம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அங்க என்னவா இருக்குன்னா, கிறிஸ்து தான் பலி அங்க கொடுக்கணும். ஆரோன் பிரதான ஆசாரியனுடைய ஆரோன் காளையை பலி செலுத்தினார் முழு விருப்பத்துல. அதே மாதிரியே ஆரோன் ஆட்டுக்குட்டியும் பலி செலுத்துறார். அப்படின்னா நாம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம். அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பலி செலுத்துறோம். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் பலி செலுத்துறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே நம்ம என்ன ஆயிட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவ தரித்து கொண்டதுக்கு அப்புறம் நாம நம்மளை முழுசா ஒப்பு கொடுக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து அவரே முழுசா ஒப்பு கொடுத்தாரோ, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாதிரி நாமளும் என்ன பண்றோம்னா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்குறோம்? யாருமே கட்டாயப்படுத்தல. இந்த பலியின் ஜீவியத்துக்கு வாங்கன்னு சொல்லி யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தல. வந்தா நலமா இருக்குன்ற நல்ல விஷயத்த மாத்திரம் சொன்னாங்க, நம்ம அதை அப்படி உறுதியா பிடிச்சிக்கிட்டோம்.
அதே மாதிரிதான் நாமளாக ஒருத்தர் கட்டாயப்படுத்தியெல்லாம் யாருமே சபையாக முடியாது. சரிங்களா? அவங்களாக யோசனை பண்ணி அவங்க சிந்திச்சு செயல்பட்டு எனக்கு இந்த வழி சரியா இருக்கு, நான் இந்த இடுக்கமான வாசல்ல நான் உட்பிரவேசிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தானாக முன் வந்து முடிவெடுத்தால் ஒழிய இந்த பலி ஜீவியத்துல அவங்க நடக்க முடியாது. இந்த ஓட்டம் மிக முக்கியமான ஓட்டம். அதனாலதான் இது எல்லாருக்குமே இல்லை. தேவன் யாரை முன் குறிச்சிருக்கிறாரோ, அவங்களத்தான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு அவர் இந்த மாதிரியான பாடுகளை உபத்திரம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பாடுகள்லாம் வருதுன்னா தேவன் நம்ம முன்குறிச்சிருக்காருன்னு அர்த்தம். எனக்கு எந்த உபத்திரமும் வரலையே அப்படின்னா நம்ம இந்த அழைப்புகளே இல்லைன்னு அர்த்தம். உபத்திரங்கள் வரணும், பாடுகள் வரணும். அந்த உபத்திரங்களும் பாடுகளும் அது சத்தியத்திற்காக இருக்கணும். சத்தியத்தின் நிமித்தம் நாம நிற்கக்கூடிய அதுக்காக இருக்கணும். சும்மா வெளியே ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம அன்னிக்காரங்களை சிக்கிட்டு அது மூலம் வர பாடுகள், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே துளியளவு இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் இருப்பார், அவர் ஞானம் எடுத்திருப்பார், சபை கூடிய கூட சரியா வர மாட்டார். ஏன் அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் பாரு, எனக்கு லீவ் கிடைக்கலையும் பாரு. அப்போ வேலைக்கு போறது விஷயம்லாம் நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான விஷயங்கள். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்னால் லீவே போட முடியாது. ஓகே, குட். அது யாரும் அங்கே கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க. தேவன் நீங்களாகத்தான் பலி கொடுக்கணும் விரும்புவார். நாம தேவன்கிட்ட கேட்டோம், தேவனே என்னால் முடியல, எனக்கு ஏதாவது சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வந்தா மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவார்னா, ஓகே இவருக்கு விருப்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவார். நம்முடைய விருப்பத்தை செய்கையும் அவர் செய்வார். ஓகே இவர் விரும்புகிறார், அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்போம். நாமளே விருப்பம் தெரிவிக்கல, தேவ சமூகத்துல போயிட்டு நம்ம மனம் பதறி நம்ம விருப்பம் தெரிவிக்கல, தேவனே நான் உடன்படிக்கை செஞ்சாச்சு, ஞானசனம் எடுத்தாச்சு, சத்தியத்தை கேட்டுட்டேன், ஆனா நான் கேட்ட சத்தியத்தை இன்னும் ஒருத்தர் கூட என்னால் சொல்ல முடியலையே. நமக்கு அந்த ஒரு ஒரு வைராக்கிய வாஞ்சி வேணும். நான் கிறிஸ்து பிரதான சுவிசேஷகன், நான் கிறிஸ்து போல வரணும்னு நான் விரும்புகிறேன். அவர் சொன்ன சுவிசேஷம் போல என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், ஆனால் நானும் சொல்லணும். எனக்கு அதுக்கான தாளந்துகளை கொடுங்க. நாம கேட்கும்போது தேவனுக்கு புரியும், ஓகே இவங்க பிரயாசப்படுறாங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள் இவங்க பிரயாசப்படுறாங்க, அந்த பிரயாசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லி தேவன் கொடுப்பார். அதனாலதான் இதெல்லாம் யாருக்கு தான் இருக்கு, முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு தான் இருக்கு. ரோமர் 8:29 வாசிக்கும், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் கொடுத்திருக்கிறார். அப்ப குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு தான் இவ்வளவு. கிறிஸ்துவின் சாயல் சும்மா வெளிப்படாது, நாம மறுரூபம் ஆகணும். இப்ப பாவ மனுஷனா இருக்கிறோம், பரிபூர்ண மனுஷனா இருக்கணும். பாவ மனுஷ சாயலிருந்து பரிபூர்ண மனுஷனுடைய சாயலுக்கு நம்ம எப்படி மாறுறது, இந்த மறுரூபம் மாறுறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சாயலுக்கு ஒப்பா மாறணும்னா இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் உபத்திரவங்கள்னால மட்டும்தான் நம்ம என்ன ஆக முடியும், இப்படி வர முடியும். அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சபையானதுக்கு அப்புறம் அந்த 1,44,000 பேரும், அதான் நம்ம யோவான் அவருடைய தரிசனத்துல பாக்குறாரு இல்லையா, வெளிப்படுத்தல் ஆகமத்துல, அந்த தரிசனத்துல இவங்க யாரு அப்படின் போது, அப்போ சொல்லும்போது அந்த தரிசனத்துல யோவான் கேட்கும்போது தூதன் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கருப்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறீர்கள் இவர்களே. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சபை இங்க ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ, எங்க போனாரோ அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை செஞ்சா அவங்கதான் சபை. காளை எப்படி பலியாச்சோ அதே மாதிரி ஆட்டுக்குட்டியோட பலி. அன்பான சகோதரர்களே, இந்த ஆட்டுக்குட்டியோட பலி அங்க நிறைவேறும் பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரட்சிப்பு கிடைக்குது. நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. காளை பலி போயிட்டு முதல்ல பலி ஆயிடுச்சு. அந்த காளை பலி போனா தான் ஆட்டுக்குட்டி பலி வர்றதுக்கான ஓப்பன் கேட் ஓப்பன் ஆகுது. இப்ப ஆட்டுக்குட்டியோடைய பலி போயிடுச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இங்க கிறிஸ்து மரிச்சார், தன்னுடைய வாழ்க்கையை அவர் பலியா கொடுத்தார். இயேசு கிறிஸ்து போலவே 1,44,000 பேர் பலி செலுத்தினால் மட்டும்தான் அந்த பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஒட்டுமொத்த உலகத்துக்கான இந்த உலகத்துல பாவம் அவங்களை விட்டு போகுது, தீமை இந்த பூமியில இருக்காது. அதுக்கப்புறம் தான் 1,44,000 பேரும் பலியானதுக்கு அப்புறம் தான்
இந்த பூமிக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அப்படின்னா இந்த பூமிக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னா கிறிஸ்துவனுடைய பலி மாத்திரம் பத்தாது. யாருடைய பலி வேணும்னா சபை வகுப்பாளர் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய பலியும் வேணும். அப்போ சபை வகுப்பாளர் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணணும்? கிறிஸ்து போலவே மறிக்கணும். கிறிஸ்து போலவே மறிக்கணும். நம்ம எல்லாரும் சிலுவையில் மறிக்கணுமா? அப்படி இல்லை. உண்மை உத்தமா வாழணும், மரண பரியந்தம் இருக்கணும். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைய அப்படியே ஒப்புக்கணும். இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான தேவசத்துவம் சேர்ந்தா என்னன்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் எல்லாரும் மறந்துட விடாது. நம்ம வீட்டிலே எழுதி போட்டுருங்க. பெருசா நீங்க எல்லாரும் அடிக்கடி பார்க்குற மாதிரி எழுதி போடுங்க. நம்மளுடைய விருப்பம் இருக்கும், நம்முடைய விருப்பத்தை செய்யாம தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். நம்முடைய விருப்பத்தை அப்படியே குளிதோடு பிழைச்சிடணும், தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். அதான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது தேவ சித்தம் செய்யறது. கிறிஸ்து சித்தம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதா? இப்போ நாம நம்முடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய பெரியவங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். நம்முடைய தாய் தகப்பனாருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளை அப்படின்னா என்ன உதாரணம்னா, நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நாம இதெல்லாம் படிக்கலாம், அதை செய்யலாம், எனக்கு இது சாப்பிடலாம், இங்க போய் இந்த இவங்களோட விளையாடலாம் அப்படின்லாம் அந்த குழந்தைகளுக்கு விருப்பம் இருக்கும். அந்த குழந்தை அந்த விருப்பத்தையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப அப்பா அம்மாவுக்கு சில விருப்பம் இருக்கும் இல்லையா, அந்த விருப்பத்தை செய்வாங்க. அந்த பிள்ளைகள் தான் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நம்முடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பம் சந்தோஷமா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, சௌகரியமா இருக்கிறது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறது. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நாம மட்டும் நடந்தா பார்த்தாது, ஒட்டுமொத்த உலகமும் சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னா தேவ நீதி செய்யணும். தேவனுக்கு ஒரு நீதி இருக்கு. அதை நம்மளுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி அதை தூக்கி வீசிட்டு அதை கொண்டு பதைச்சிட்டு, தேவனே உங்களுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க, அதன்படி நான் கேட்கறேன். இதுதான் தேவசத்துவம் செய்யறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம தான் சரியான கிறிஸ்துவனுடைய சரீராங்கம். நாம தான் சபை வகுப்பார். நாம தான் 1,40,000 நம்ம ஒருத்தர் கண்டிப்பா வருவோம். ஓகேங்களா? ஒரு வசனம் வாசிக்கணும். சகோதரி வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். எப்படி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்? முதல்ல நம்முடைய பாவத்துக்காகத்தான் அந்த எப்படி அவர் மறிச்சார். கிறிஸ்து நிழல்ல காலை காலையுடைய எப்படி நடக்குது அப்படின்னா அவருடைய பாவத்திற்காகவும் ஆரோனுடைய பாவத்திற்காகவும் ஆரோனுடைய குடும்பத்தாருடைய பாவத்திற்காக. அதே மாதிரி இங்க கிறிஸ்து அவர் பாவம் அறியாதவர் இல்லையா, அவர்கிட்ட பாவமே இல்லை. ஆனா அவர் மறிக்கிறார் எப்படி அப்படின்னா நம்முடைய பாவத்திற்காக. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே ஒண்ணு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இப்ப சர்வலோகத்துக்கு எப்படி அப்படின்னா நம்முடைய பலிதான் சர்வலோகத்துக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்முடைய பலி பலி வர்றதுக்கு கிறிஸ்துனுடைய பலி வேணும். கிறிஸ்துனுடைய பலி நம்முடைய பலிக்கு வழி விடுது, வழி ஓபன் பண்ணி விடுது. இப்ப நம்முடைய பலி வந்தோடனே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஒரு சரிங்களா? அப்போ நம்முடைய பலி எங்க இருக்கு? கிறிஸ்து பிரிமா வாழ்றதுதான் நம்முடைய பலி. அப்போ இயேசு கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசிக்கிற நாள்ல அவர் என்னுடைய பாவத்துக்காக தான் மறைச்சிருக்கிறாருங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அந்த நிமிஷம் நம்ம நீதிமான் ஆகிறோம். ஆனா நீதிமான் ஆயிட்டா அதோட நிற்கக்கூடாது, நீதிமானுக்கு ஏற்ற கிரியை காட்டணும். எப்படி? இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி நம்ம நடக்கணும். அதான் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமில்ல, பாடுபடுறதுக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து படி நடக்கணும்னா என்ன? அதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கு சொல்கிறவன் அவனுடைய தானும் நடக்க வேண்டும். ஒருவேளை நம்ம நடக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நாம பலியாகப்போம். நாம பலியாகலைன்னா
உயிரோட வனாந்தரத்துக்கு போகக்கூடிய போக்கடா போயிடுவோம். அதான் வந்து அடுத்து வரக்கூடிய பாயிண்ட். அடுத்த வாரம் அதை பார்க்கணும். இப்போ நம்ம அவருக்குள் நிறைந்திருக்கிறோம் என்றால் அவர் நடந்தபடி நானும் நடக்கிறேன். எப்படி? ஒரு 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 வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம பாடத்தை முடிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த நாளுக்குரிய செஷன் நம்ம கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கன்க்ளூஷனில், நாம கர்த்தருடைய ஆடா இல்லை போக்காடா எப்படி செக் பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து வாழ்கிற வாழ்க்கை அவர் மாதிரியே நம்ம இருக்கிறோமா? அவரை மாதிரியே சிந்திக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தை எனக்கு இருக்கா? அவர் மாதிரியே அர்ப்பணிக்கிறோமா? அவர் மாதிரியே எல்லா விஷயங்களையும் தேவனுக்கு பிரியமா தேவசுத்தம் செய்யறோம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்போது, உலகம் முழுக்க ஒரு 4 எழுத்து இருக்கு. 4 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி WWJD. நல்லா கவனிங்க. WWJD அப்படின்னா what would Jesus do அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட் வுட் ஜீசஸ் டூ, WWJD. இதை நீங்க ஒருபோதும் இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கணுமா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு யோசிக்கணுமா, அதன்படி நடக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம 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 கூட ஒருத்தர் வந்து நம்மகிட்ட திட்டுறார், நம்மளை குற்றப்படுத்துறார். பிரதர், நீங்க பண்ற ரொம்ப தப்பு, என்னென்னமோ பேசுறார், நம்ம மேல அநேக குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறார். இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் என்னுடைய இடத்துல இப்போ கிறிஸ்து நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இருந்தா என்ன செய்வார் அப்படின்னு யோசிக்கணுமா? டக்குன்னு யோசிக்கணுமா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன செய்வார் யோசிக்கணும். ஓகே, அவர் என்ன செய்வார்? அவர் பேசுறது எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சுக்குவார். சரி, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார்? திருப்பி திட்ட மாட்டார். அவரை திரும்பி வந்து அவரை பேசிட்டார் அப்படின்னு இல்லை, யார்கிட்டையும் போய் என்ன பண்ணிட்டார்? அவதூறா பேச. ஓகேங்களா? இது வந்து உதாரணம். இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? WWJD, இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் இந்த தருணத்துல? இதுதான் கிறிஸ்துனுடைய வழியில அடிச்சுவட்டில் நடக்கிறதுக்கான அருமையான ஒரு லைஃப், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் சபை, அது மாற்றமே இல்லை. நான் செஞ்சால் நான் கண்டிப்பாக சபை, நம்ம எல்லாருமே செஞ்சால் நம்ம எல்லாருமே சபை. நிறைய இடத்துல நம்ம தவறுறது என்னன்னா, அந்த ஒரு நிமிஷம் நிதானிச்சு இந்த இடத்துல கிறிஸ்து செய்வார். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு சபை கூடி வரணும். இப்போ இன்னைக்கு புதன்கிழமை 8 மணிக்கு ஜூமில் மீட்டிங். ஓகேவா? தேவனுடைய வார்த்தைகள் இங்கே கிடைக்கும். எல்லாருமே சகோதரர்கள் எல்லாமே இணைவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை பெருசாக இருக்கு. இப்போ நம்ம யோசிக்கணும், 8 மணிக்கு மீட்டிங், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கிறிஸ்து இப்படி செய்வாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஆனால் நான் ஏன் இப்படி செய்கிறேன்? அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்கு இல்லை, நான் கிறிஸ்துவை பின்பற்றவே இல்லை, எனக்கு கிறிஸ்து இல்லை முடிவு பண்ணலாம். இல்லை, கிறிஸ்து என்ன பண்ணுவார்? 8 மணி மீட்டிங்கா, 5 நிமிஷம் முன்னாடியே இருப்பார். குட், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம், கிறிஸ்துவ சிந்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும், வீட்டில் சண்டை பிரச்சனைகளை எப்படி கிறிஸ்து ஹேண்டில் பண்ணுவார்? நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கறதில்ல, மனைவி ஒரே சண்டை சச்சரவு, என்ன செய்யணும்? கிறிஸ்து என்ன செய்வார் உங்க இடத்துல இருந்தா? நீங்க செய்யறது இது இப்படித்தான் கிறிஸ்து செய்வாரா அப்படின்னு நீங்க நிதானிக்கணும், யோசனை செய்யணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆடு நாம தான். அப்படி செஞ்சோம்னா நம்ம எல்லாருமே சபையாகிறோம். நாம எல்லாருமே சபையாகும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு கிடைக்குது. இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் வெளியே போகுது. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பேசிக் சப்ஜெக்ட்ல, 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல, மரணம் இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாமே சரியாகும்.
இன்னைக்கு நாட்டுக்கு நாட்டு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பசி, பஞ்சம், பட்னி, சண்டை, சச்சரவு, கோபம், விரோதம், பொய், பொறாமை, இவ்வளவு தீமை நிறைஞ்ச உலகத்துல தீமையே இல்லாம ஒரு பூமி முழுக்க ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி எல்லா ஜனங்களும் சந்தோஷமா தேவ சமாதத்தோடு வாழணுமா? அதுக்கு நம்முடைய பலி ரொம்ப முக்கிய அவசியம். நம்முடைய பலி நம்மளையும் சபையாக்குது, உலகத்துக்கும் ரட்சிப்பாக்குது. 2 பலி பார்த்துருக்கிறோம். முதல் பலி காளை பலி, அது இயேசு கிறிஸ்துடைய பலி. அது முக்கியமா சபைக்காக எல்லா விசுவாசிகளும் இயேசு கொடுத்த ஈடு பலி. 2வது பலி ஆட்டுக்குட்டியோட பலி. அந்த ஆட்டுக்குட்டியோட பலி உலக ஜனங்களுக்கான சபையில் கொடுக்கக்கூடிய பலி. உலக ஜனங்களுக்காக சபை கிறிஸ்துவோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலி. அது மூலமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். காளை, அதை தொடர்ந்து ஆடு, கர்த்தருடைய ஆடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம், இந்த ஒரு போக்காடா இருந்துச்சு இல்லையா, அந்த போக்காடா உயிரோட விடப்பட்டுச்சு வனாந்தரத்துல, அதை குறித்து அடுத்த வாரம் பார்க்கணும். பாருங்க, 2 ஆடு பரிசுத்தத்துல நிக்குது. அதாவது ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் 2 பரிசுத்தவான்களா நிற்கிறாங்க. பரிசுத்தவான்களை ஒரு குரூப் கிறிஸ்துவ போல வாழ்ற முயற்சி பண்ணி வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. சில பேர் வாழ முடியாம பின்வாங்கி போறாங்க. அப்படி பின்வாங்கி போறவங்க ஏன் பின்வாங்கி போனாங்க? அவங்களுடைய நிலை என்ன? அவங்க என்ன ஆக போறாங்க? அந்த காரியங்கள் தான் போக்காடுங்கிற ஒரு நிழலுக்குள்ள இருக்கு. அதை அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய டாபிக். பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தியத்தை வழங்கிய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களை தேவர் தாமே ஆசீர்வதிப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் ஜெபம் முடிந்த பிறகு கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்களை வாசிக்கும்படி சகோதரி ராஜேஸ்வரி மற்றும் முடிவு ஜபத்திலே நம்மை வழிநடத்த சகோதரர் வாசுதேவன் கரூர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவின் இணைய கீதங்கள் ஜனவரி 22. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. நாம் மற்றவர்களையும் தேவனையும் நமது குடும்பத்தையும் நேசிக்கிற நேரத்தையும் சகோதரர் குடும்பங்கள், அண்டை அயலார், விரோதிகள் ஆகிய எல்லோருடைய நன்மைக்காகவும் எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதையும் நம்மை நாமே நிதானிப்போமாக. கர்த்தருக்காக எந்த தியாகத்தையும் செய்யவில்லை என்பதை உணர்வோமேயானால் நாமும் கர்த்தரை நேசிக்கிறோம் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாதிருப்போமாக. நாம் சகோதரர்களையும் அன்பான மற்றவர்களையும் நேசிக்காதவர்களாக இருப்போமேயானால் அதையும் அன்பு என்று தவறாக எண்ணாதிருப்போமாக. நமது சத்துருக்களுக்கு தேவையான சமயத்தில் நாம் அன்பை காட்ட விருப்பமில்லாதிருந்து நாம் தவறு செய்யாதிருப்போமாக. நன்மை, தயை, தன்னைத்தானே வெறுத்தல் இவை அனைத்தும் இணைந்ததே ஒரு அன்பான இருதயத்தின் இலக்கணம் என்று நமது கர்த்தர் அறிவித்திருக்கிறார் என்பன. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே, இந்த இணையதள வாயிலாக கூட தந்தையே, சகோதர சகோதரிகளாக எங்களை ஒன்று கூட்டி இந்த பழியின் ஜீவியத்தை குறித்து எங்களுக்கு விளக்கமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் தந்தையே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாக தகப்பனை கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை மாற்றுங்க தந்தையே. எங்களை மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.